சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மணலி, தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக நகர், அம்பத்தூர் மண்டலம் உள்ளிட்ட அனைத்து மண்டலங்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஆலந்தூர் மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முகாமிற்கு வருகை தந்த துணை முதலமைச்சர், எந்த சேவைக்காக வந்தீர்கள், மனுவின் மீதான நடவடிக்கை என்ன என்பதை பொதுமக்களிடம் கனிவுடன் கேட்டறிந்தார். மேலும் முகாமிற்கான ஏற்பாடுகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஒரு 7 members சரி, அவங்க மருந்து மாத்திரை எல்லாமே போட்டுருக்கோம். ப்ளஸ் ரெஃபர் பண்ணியிருக்கோம், ஃபாலோஅப்காக ரெஃபர் பண்ணியிருக்கோம். எங்கே ரெஃபர் பண்ணியிருக்கோம்? நியர்பை யூபிஹெச்சி, அவங்களுக்கு பிஹெச் பிரைமரி ஹெல்த் சென்டர் எங்கேயும் அங்கே ரெஃபர் பண்ணுறோம். தேவைப்பட்டவங்களுக்கு நாங்கள் பக்கத்தில் எங்கே இருக்குது யூபிஹெச்சி? அன்னைக்கு நாங்கள் மாத்திரைலாம் இருக்கா? மாத்திரை எல்லாம் மாத்திரை பேசிக்கலாம். தேவைப்பட்டவங்களுக்கு டெஸ்ட் எடுத்துக்கலாம். முகாமில் தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு அதற்கான சான்றுகளை பயனாளிகளுக்கு துணை முதலமைச்சர் வழங்கினார். துணை முதலமைச்சர் முகாமிற்கே நேரில் வந்து குறைகளை கேட்டதோடு நிவர்த்தி செய்ததால் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் அவரது நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தனர். எங்கள் பாப்பாக்கு ஆதார் கார்டு விஷயமா வந்திருக்கேன். அப்புறம் இந்த பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை, அது விஷயமா வந்தேன். கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இங்கே வந்து இபியில் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்தேன். ஸோ வந்து ஒரு ஹார்ட்லி ½ hour இருக்கும். நேம் சேஞ்ச் பண்ணி ஆர்டர் காப்பி வாங்கியிருக்கேன் இங்கே. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸி தான், ஹெல்ப்ஃபுல் தான் மக்களுக்கு. டெப்டி சிஎம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து திடீர்னு வந்து நாங்கள் இங்கே பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு பின்னாடி பார்த்தா அவர் வந்து எல்லாம் கரெக்டாக நடக்குதா இல்லையா அப்படின்னு சுற்றி எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு போனாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் எதுக்காக வந்தோமோ அது எங்களுக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. சார் வந்திருந்தார், உதயநிதி சார். அவர் நல்லா பேசினார். நாங்கள் கேட்டதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுறாங்க. நான் வந்து வண்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லா என்னென்ன தேவையோ மகளிருக்கு, அதாவது ஊனமுற்றோருக்கு என்னென்ன தேவையோ எல்லாருக்கும் இது பண்ணுறாங்க. நான் வந்து வண்டிக்கும் மகளிர் காசுக்கும் எழுதியிருக்கேன் நான்.